தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்ற மாதிரி தந்தை சொல்லை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். அதிலே தவறில்லை என்று அவர் மிக அழகாக ஊடகங்களிலே சொல்லியிருக்கிறார். இது போன்ற பல மூத்தோர்கள் பொதுவாக சொல்வார்கள், மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்று சொல்வார்கள். அப்படி அமிர்தம் போன்ற வார்த்தைகளை அறிவுரைகளை அவர் சொன்னாலும் கூட அவர் எதையும் கேட்காமல் இப்படி இந்த மாதிரி அவர் நிலை வருவதற்கு காரணமாக இருந்தார். நம்முடைய பாரத பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்தபோது அவர் பேசிய பேச்சு கூட இதற்கு பொருந்தும். தன்னையனுடைய செயல் தந்தையினுடைய செயலை விட உயரமாக இருக்கக்கூடாது. அந்த தஞ்சை பெரிய கோயில் அந்த உயரம், கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டப்பட்ட உயரம், அது பெரிய கோயில் உயரமாகவும் இது தாழ்வாகவும் இருந்ததை சுட்டிக்காட்டி ஆக அவர் அழகாக சொல்லியிருக்கிறார் நம்முடைய பிரதமர் அவர்கள். இப்படி பல்வேறு தரப்பினரும் அவருக்கு அறிவுரை சொன்னாலும் அவர் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை. அதனாலே தான் இந்த முடிவை எடுக்கிறோம். இன்று முதல் என்னுடைய இரா என்ற தலைப்பெழுத்தை போட்டுக் கொள்ளலாம். கட்சியை பாட்டாளி மக்கள் கட்சி இது 45-46 ஆண்டு காலம் ஓடி ஓடி உழைத்து ராங்கல் விளக்கலே வயல்வெளியிலே நடந்து பண்ணை வழி இல்லாமல் இரவு 9-3 மணிக்கு அப்பொழுது கூட கஞ்சியை குடித்து 96,000 கிராமங்களுக்கு இதுவரை சென்று தெற்கே கன்னியாகுமரியிலிருந்து வடக்கே கும்படிப்பூண்டி வரை, அதே போன்று கிழக்கே மேற்கே என்று எல்லா கிராமங்களுக்கும் சென்று ஒரு கிராமம் பாக்கி இல்லாமல் 96,000 கிராமங்களுக்கு சென்று கஷ்டப்பட்டு இந்த கட்சியை உருவாக்கினேன். இந்த கட்சியை வளர்த்தேன். இந்த கட்சிக்கு இந்த கட்சியிலே சேர்கிறவர்கள் அது சேர்ந்த பிறகு அவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் இங்கே இந்தியாவிலே யாரும் அதுபோல் செய்யவில்லை. பயிற்சி வகுப்புகள் இங்கே அரசியல் பயிலரங்கம் என்று ஒன்றை 2002 தொடங்கி இன்று வரை அதை நடத்தி வருகிறேன். ஆனால் அதற்கு அன்புமணியினுடைய ஆதரவு கிஞ்சிற்றும் இல்லை. அதில் அவருக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பயிற்சியுடைய தன்மை பற்றி. 14,000 பெண்களுக்கு 3 நாட்கள் இங்கே இரவு தங்க வேண்டும்
அதுபோன்று 4 நாள் பயிற்சி 14,000 பெண்களுக்கு 4வது நாள் சான்றிதழ் கொடுத்து அவர்களை பேச சொல்லி ஒரு 10 பேரை பேச சொல்லுவேன். அப்புறம் போய் புலப்படுத்திக் கொள்வோம். இப்படி நாங்கள் வரும்போது பயந்து வந்தோம். இப்பொழுது நாங்கள் வீராங்கனைகளாக போகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட பல்வேறு விதமான பயிற்சி இந்தியாவில் யாரும் கொடுக்காத, இந்தியாவில் நான் சொல்லுகிறேன், யாரும் கொடுக்காத அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை கொடுத்தோம். இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். இப்படி ஒன்றிய செயலர்களுக்கு, மற்ற பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலர்களுக்கு, தலைவர்களுக்கு, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லோருக்கும் தனித்தனி பயிற்சிகள் அங்கே கொடுத்து வருகிறோம். இதிலெல்லாம் அன்புமணிக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலே இந்த 16 குற்றச்சாட்டுகளை நீங்கள் பொதுக்குழுவிலே கேட்டிருப்பீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பொதுச் செயலாளரை அளிக்க சொல்லுகிறேன். அதையும் மீண்டும் நீங்கள் கேளுங்கள். ஆக ஒரு நீங்கள் கேட்கலாம், இந்த கட்சியை விட்டு நீக்கிவிட்டீர்கள், அவர் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்வார் என்று கேட்கலாம். அதற்கும் நான் விடை சொல்லுகிறேன். அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்துக் கொள்ளலாம். இதை என்ன திடீர்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதை 3 முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு வருடத்துக்கு முன்னால் 3 முறை. வந்துடுச்சு. இப்பொழுது சொல்லுகிறேன், ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சோம். இது ஒரு தனி மனிதர் ராமதாஸ் ஆரம்பித்த கட்சி. அதனால இதில் ராமதாஸ் ஆரம்பித்த கட்சி. அதனால இதில் உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை. அது பிள்ளையாக இருந்தாலும் அல்லது மற்றவர்களாக இருந்தாலும் இது உரிமை கொண்டாட முடியாது. ஆக கட்சி விதிகளின்படி 2 முறை அவருக்கு கடிதங்கள் அனுப்பிய ஒழுங்கு நடவடிக்கை குழு 2 முறை கூடி விவாதித்தது. எந்த பதிலும் அனுப்பவில்லை. கடிதத்தை மட்டும் வாங்கிக் கொண்டார்கள். ஆனால் பதில் எதுவும் சொல்லவில்லை, அனுப்பவில்லை, நேரிலும் வரவில்லை, தொலைபேசியிலும் பேசவில்லை. அதனாலே வேறு வழியின்றி நாங்கள் இந்த முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னடைவு என்று சிலர் சொல்லலாம். இது பின்னடைவு கிடையாது. அதாவது ஒரு பெயரிட்டால் மேற்படி மருத்துவர் இரா அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார். மேலும்
கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு அவருடைய நடவடிக்கை மற்றும் போக்கு மிகப்பெரிய குந்தகம் விளைவிக்கும் செயலாக இருப்பதால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் அவருடன் எந்த தொடர்பும் கட்சி சார்பாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அப்படி